நான் அண்ணன் சொல்லி வச்சாங்க ஏற்கனவே. ஆமா இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு போயிடலாம். நீங்க சீக்கிரம் வாங்க. எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ அது கரெக்ட். எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லிட்டா அடிக்கிறே. நான் சொல்றேன்டா. எந்திரா அந்த டிவியை போடுறா. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விட எடுக்கத்தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகோஷத்ரன் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா சீதா, 2 நிமிஷம். சும்மா புரட்டி போட்டு என்ன என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆடியன்ஸ் இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? சார் எனக்கு 10 பைட கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலஞ்சிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலடா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல் வச்சுச்சுன்னா, ஐயோ ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குறா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? ஏய் குருவினா? ஓ, அந்த குருவி செத்து. ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்ல ஆண்டு அனுபவிச்சவன். ஆனா என் பையனை நான் ஒரு இப்படி பண்ணிட்ட நீ என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். உன் கூட ஒண்ணு சுத்திக்கின்னு இருக்குமே, பேர் என்ன? ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். சரியா? சரி, குருவிக்கு கிளி எதுக்கியா? தனியா இருக்கிற அழகான பொண்ணுகிட்ட என்னடா கலாட்ட பண்ற? அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? யூ ஸ்டூபிட் மோரான். என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இந்த பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தே? பீ கேர்ஃபுல். சும்மா லைக். ஏய் என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன், ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 பேரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய்
டேய் குட்டி என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற அவன்தான். அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல ஸ்மிதா. ஆடு தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ் இதில் ஒரு சைன் பண்ணுங்க மேம். கிரண் சாருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமாம் மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போனா நாத்து அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரனுக்கு பார்சல் அனுப்பியிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வாழை வருது. இப்ப பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சிங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்லை. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். ஷரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர். டேய் என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போறேன். என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பே கட்டு அது இதுன்னு சொன்ன. என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் உன்னை அடிப்பா? இதுக்கெல்லாம கூச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு.